டெல்லியில் தங்க விலை கம்மியா சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸ்லையும் எனக்கு தனியாகவுமே வந்து கேட்டிருந்தாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 விளாகில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கோல்டு வந்து வாங்குற மாதிரியே வந்து காமிச்சிருந்தேன் இல்லையா. ஸோ அதனால் வந்து ஏன்னா தங்க ஒரு விலை வந்து அதிகமாக தான் போயிட்டுருக்கு இல்லையா, அதனால் கேட்டிருந்தாங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது சிஸ்டர். நம்ம ஊரில் என்ன ரேட்டோ அதுதான், அதை விட அதிகமாக கூட இங்கே இருக்கே தவிர கம்மியாலாம் கிடையாது சிஸ்டர். இருந்தாலும் அன்றைக்கி வந்து என்னோட ஹஸ்பண்டோட பர்த்டே, ஸோ அதனால் சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க நம்ம பண்ண சேவிங்ஸை வச்சு வந்து வாங்கினோம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அன்றைக்கி பார்த்துட்டு வந்து ஒரு சில கலெக்ஷன்ஸ் வந்து அம்மாச்சிக்கு வந்து பிடிச்சிருந்தது. ஸோ அதனால் அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் கழிச்சு போயிட்டு அவங்களுக்கு பிடிச்சிருந்ததையும் வாங்கிட்டு வந்தோம். ஏன்னா இனிமேல் தங்க விலை வந்து பார்த்திங்கன்னா குறைய போகிறதே கிடையாது, அதிகமாக தான் போகுது. ஸோ சேவிங்ஸை இந்த மாதிரி பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சரி பிடிச்சதை வாங்கி கொடுக்கலான்ட்டு நாங்கள் போயிட்டு வந்தோங்க. சரிங்களா, அங்கே போனதும் இப்போ தீபாவளினால வந்து கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க, 2 கிஃப்ட்டு. ஸோ அதை என்னென்னு ஓப்பன் பண்ணி பார்த்தோம், கிளாக்கு தாங்க இருந்தது. ஸோ இந்த மாதிரி தான் போச்சு டே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.